தலைப்புச் செய்தி. குவைத் தீ விபத்து சம்பவத்தில் 7 தமிழர்கள் உயிரிழந்துள்ளதாக குவைத்தில் வசிக்கும் தமிழர்கள் தரப்பில் தகவல் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் கூற கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், இந்த பலி எண்ணிக்கை மேலும் உயர ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா? இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வெளியாகும்? வணக்கம். குவைத் நாட்டில் நடைபெற்ற தீ விபத்து சம்பவத்துல 7 தமிழர்கள் உயிரிழந்திருப்பதாக குவைத் நாட்டில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் தரப்பிலிருந்து நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்து நடைபெற்ற கட்டடத்துல மொத்தம் 12 முதல் 15 தமிழர்கள் வசித்ததாகவும் நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதுல மேலும் ஒரு சிலருக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு குவைத் நாட்டு அரசு மருத்துவமனையில அதற்கான சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த குவைத் நாட்டில் இருக்கக்கூடிய மங்காப் நகரில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல நேற்று அதிகாலை தீ விபத்து சம்பவம் என்பது நடைபெற்றது. மொத்தம் 195 பேர் அந்த கட்டிடத்துல வச்சிருந்தாங்க. இதுல ஏற்கனவே ஒரு 50 பேர் வரைக்கும் உயிரிழந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல குவைத் நாட்டு அரசாங்கம் தரப்புல இருந்து இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வரவில்லை. இன்று மாலை மொத்தம் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் காயமடைந்தார்கள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை குவைத் நாட்டு அரசாங்கம் வெளியிடும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல அந்த தீ விபத்து நடைபெற்ற அந்த மங்காப் நகர்ல வசிக்கக்கூடிய தமிழர்களிடம் நாம் விசாரித்த போது இந்த தீ விபத்து சம்பவத்துல 7 தமிழர்கள், அதாவது ராமநாதபுரம், தஞ்சாவூர், அதே போல விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த 7 தமிழர்கள் இந்த விபத்துல உயிரிழந்திருப்பதா தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 15 பேர் வரைக்கும் அந்த கட்டிடத்துல இருந்திருப்பதா அவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தரப்புல தகவல் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மற்ற நபர்கள், சிகிச்சையில் இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர், மேலும் ஏதேனும் நபர்கள் யாரேனும் சிக்கியிருக்கிறார்களா என்பது குறித்த பணிகள் எல்லாம் நடைபெற்று வருவதாகவும் இன்று மாலைக்குள் அதிகாரப்பூர்வ தகவல் கிடைக்க பெறும் என்றும் அந்த குவைத் நாட்டில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் தரப்புல நமக்கு தகவல் வந்த வண்ணம் இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.